வணக்கம். இன்றைக்கி வாமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 1/3/2026 1 மார்ச் 2026. இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் எதுவுமே சால்வ் பண்ணலை. நம்ம மேலே சால்வ் பண்ண போகிறோம். 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். மொதல் கொஸ்டின் பார்ப்போம். நாணயத்தை சுண்டிவிட்டு அதன் மூலம் முடிவு எடுப்பதை டேஷ் போட்டு பார்ப்பது என்பது. முதல்ல டவுட் ஆக்கிட்டாங்களா? இதுக்கு மேலேருந்து கிளப்பாங்க. ஒன்றுமில்லை என்பதை குறிக்கும். இந்த எண் கணிதத்தில் மிக முக்கியமானது. 0 ஒன்றுமில்லைங்கிறத முட்டைங்கிறத தான் சொல்லுவாங்க. 5 எழுத்து வரணும். 1 2 3 4 5 எழுத்து. 5 எழுத்துனா இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ பூ ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நாணயத்தை சுண்டிவிட்டு அதன் மூலம் பார்ப்பதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூவா தலையான்னு போட்டு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பூவா தலையா? சரிங்களா? சரி, 2 மேலேருந்து கீழே பாருங்க. 2 எழுத்து தான். என்னன்னு பார்க்கலாம். கரம் சிரம். பஸ்ஸில் பார்க்கல கரம் சிரம் வெளியே நீட்டாதிகள்னு எழுதி போட்டிருப்பாங்க. கையையும் தலையையும் வெளியில் நீட்டாதீங்கன்னு அர்த்தம். இங்கே சிரம்னா தலை. சரிங்களா? 6 கீழே வந்து மேலே என்னன்னு பார்ப்போம். அக்கால பிரபல குணச்சித்திர நடிகர் டிஎஸ் டேஷ் என்பது நடிகர் பாலகிருஷ்ணாவை அழைப்பர். சுருக்கமாக அழைப்பர். பாலகிருஷ்ணா அப்படின்னா நம்ம காதலிக்க நேர்மலையிலலாம் நடிச்சிருப்ப திலநமவனம்பலாம். டிஆர் பாலையா. லை இது. ஓகேங்களா? எழுத்து வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சதுங்க. ஓகே. 4 வலமிருந்தும் இடம். ஆமாம் என்பதன் எதிர் சொல். ஆமாம்னா எஸ்ன்னு வச்சுக்கோம். இதுக்கு ஆப்போசிட் வந்து நோ. நோன்னா இல்லை. சரிங்களா? இப்போ ஹிண்ட் கிடச்சிருக்கு. 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். 4 பகல். 4 பகல். பகல் என்று ஒன்று இருந்தால் இதுவும் ஒன்று இருக்கும். பகல்னு இருந்தால் நைட்டுன்னு ஒன்று இருக்கணும். நைட்டுக்கு இரவு. சரிங்களா? சரி. 10 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். 100 வெற்றிலை கொண்டது ஒரு டேஷ் என்பது. இதுக்கு ஆன்சர் தெரியலைன்னா நம்ம மற்ற சால்வ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கணைக்கும். கணைக்கும் உதைக்கும் பொதி சுமக்கும் விலங்கு. கணைக்கும் பொதி சுமக்கக்கூடிய விலங்கு 3 எழுத்து. கழுதை. சரிங்களா? ஸோ இப்போ 11 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். கடவுளுக்கு சூடப்படும் ஒரு மலர். இதன் விதை விஷத்தன்மை கொண்டது. கடவுளுக்கு வந்து செவ்வரளியை சூட்டுவாங்க. அரளிப்பூ மாலை. ஸோ அரளி விதை வந்து விஷமாக உள்ளது. அரளி விதையை பழைய படத்துலலாம் பார்ப்பாங்க. அரளி விதையை அரைச்சி சாகுத மாதிரி. ஸோ அரளி. 10 நம்ம இடமிருந்து வளம் ஆன்சர் தரணும். இப்படி சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சது. 10 இடமிருந்து வளமிருந்து இடம் பாருங்க. 100 வெற்றிலை கொண்டது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவுளின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செக் பண்ணினாலும் பார்த்துக்கலாம். 12 இடமிருந்து வல்லம் என்னது. கிழிந்த உடைக்கு தேவை. கிழிந்த உடைக்கு தேவை பெண் என்பதையும் குறிக்கும் சொல். கிழிந்த உடைக்கு என்ன தேவைன்னா தையல் தான் தேவை. தையல்னால் பழைய காலத்தில் வந்து லேடிஸை சொல்லியிருக்காங்க. ஔவையார் பாட்டில் வந்து சொல்லல. ஔவையார் மீன் பண்ணையில் தையல்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. 8 மேலேருந்து கீழே இல்லில் முடியுது.
8 விண்வெளியிலேருந்து பூமிக்கு சேதம் பாதை போன்ற பொருள். விண்வெளியிலேருந்து பூமியை பார்க்க மேலேருந்து பாதை மாதிரி வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்கல் அப்படின்னு சொல்லலாம். விண்கல் அப்படின்னு சொன்னால் வானத்தில் விழக்கூடிய பாதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ 7 இடமிருந்து வளம் இருக்கா இல்லை 8 வளமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போம். 7 சூரியனின் மறுபெயர். ஸோ இதை ஹோல்டிங் வைப்போம். ஏன்னா 2வது இடத்து வி, 2 இடத்துல கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். டவுன் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் முச்சு பெறவில்லை. டவுனுன்னா நகரம்னு சொல்லலாம், முடியலையாம். 4வது இடத்து இல்லை, அப்போது நகரம். சரிங்களா? ஸோ இப்போ 7 இடம் வந்து வளம் பாருங்க. ட்ரவின்னு வந்துருக்கு. சூரியனின் இன்னொரு சொல் ட்ரவி அப்படின்னு ஒளி வீசுபவர்னு அர்த்தமாக. தமிழில் ட்ரவி அப்படின்னா ஒளி வீசுபவருக்கு தான் மீனிங்கு. ஸோ இதை வச்சு தான் சூரியன்னு சொல்கிறாங்க. 3 இடமிருந்து வளம் 4 ஆரம்பிச்சுக்கு. 6 வந்து நதின்னு சொல்லலாம். 2 மீனிங் ஒன்று தான். 6ன்னா ஒரு இடத்துல இருக்கும், நதின்னா ஓடிக்கிட்டு இருக்கு. 2மே ஆனால் ஒன்று தான். வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது. சரி, கடைசியாக நம்ம எந்த இடத்துல ஹிண்ட்டு விட்டோம்? 11 வளமிருந்து இடம் பார்க்கணும். உளுந்து மாவு அரிசி மாவில் தயாரிக்கப்படும் வட்ட வடிவ உணவு. வட்ட வடிவத்தில் இருக்குமா? துணை உணவாக வட்ட வடிவமாக இருக்குமா? துணை உணவு. இங்கே மெயினாக பாருங்கள், துணை உணவு. அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்ந்து என்னன்னு சுடுவாங்கன்னா அப்பளம். வட்ட வடிவில் அப்பளமா, இது சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாமா? துணை உணவா. சரிங்களா? 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். 3வது எழுத்து ப. தீக்காயங்கள் அல்லது தொச்சு காரணமாக தோலில் ஏற்படும் திரவம் நிறைந்த புடைப்பு. அந்த தீக்காயம் பட்டோன்னு தண்ணியில் கொப்பளமாக. ஓ, பதில் கொப்பளம். கொப்பளமாக வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கிலே வந்துருச்சு. 9 வளமிருந்து இடம் பாருங்க. மலேரியாவை பரப்பக்கூடிய உயிரினம். மலேரியாவை யார் கொண்டாந்து விடுவாங்க அப்படின்னு பார்த்தா கொசு தான். சரிங்களா? இப்போ 14 இங்கே இருந்த இடம் பார்ப்போம். வளமிருந்த இடம் ஒப்பனை. ஒப்பனை அப்படின்னா மேக்கப்புன்னு சொல்லுவாங்க. மேக்கப்புக்கு தமிழில் அலங்காரம்னு சொல்லலாம். ஒப்பனை அப்படின்னா அலங்காரம், மேக்கப். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 14 கீழே இருந்து மேலே 3 எழுத்து, நடுவில் உள்ள எழுத்து மட்டும் இல்லை. விலங்குகள் சரணாலயங்களில் டேஷ் வகை விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. சரிங்களா? அரிய வகை, அழிஞ்சிட்டே வரக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தினது தான் ஜூ. ஸோ அரிய வகை. 14 மேலேருந்து கீழே. பிரித்து கொடுத்தல், எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்கறது. இங்கு வந்துருக்கு, அதனால தான் சொல்கிறேன் பங்கு. சரி, 18 கீழேருந்து மேலே. சூடம் எத்தனை எழுத்துக்கு? 5 எழுத்துக்கு. சூடம் கொளுத்துனாங்களா அப்படின்னு கேட்டால் கற்பூரம். சின்ன பிள்ளைங்களை இந்த சளிக்கு மருந்தாகவும் யூஸ் பண்ணுவாங்க. கற்பூரம். சரிங்களா? இப்போ 17 இடமிருந்து வளம் பாருங்க. 17 பாண்டியர்களில் புகழ்பெற்ற துறைமுகமாக இது விளங்கியது. முத்துகளுக்கு ஃபேமஸ். முத்துகளுக்கு ஃபேமஸ்னால் தூத்துக்குடி தான். அந்த காலத்தில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொச்சை.
இது நம்ம தாமிரபரணி தண்ணி ஓடக்கூடிய இடத்துல உள்ளது கொட்சை. சரிங்களா? 13 இடம் வந்து வல்லம் பாருங்க. ட்ர 2வது எழுத்து. வெற்றிவேல் வீரவேல் முருக கரோகரான்னு சொல்லுவாங்கல்ல. வெற்றிவேல் வீரவேல். ஓகே. 15 மேலேருந்து கீழே என்னது? சிக்குப்புக்கு வண்டி. சிக்குப்புக்கு ரயில் வண்டி. சரிங்களா? 19 இடம் வந்து வளம் 2வது எழுத்து இல்லு. தமிழில் ஒன்று மீனிங் தான் ஓ ஆயுதமாக, ஆங்கிலத்தில் உயில்னு சொல்லுவோமா. இதை வந்து வில்லுன்னு சொல்லலாம். தமிழில் வந்து ஆயுதம் வில்லுங்கிறது, ஆங்கிலத்தில் உயில். ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன? ஆண்டாளின் மறுபெயர். இன்னொரு வளமிருந்த இடம் என்ன? 20 சினம். சினம்ங்கிறத கோபம்னு சொல்லலாம். அப்போ ஆண்டாளோட மறுபெயர் என்னன்னு சொல்லலாம்? 2 எழுத்து கோதைன்னு சொல்லிடலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் கிட்ட வச்சு ஜூம் பண்ணியிருக்கேன். எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எல்லா மீனிங்லாம் சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்க. நான் அதை நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.